Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma aj'al fi qalbi nura وفي بصري نورا وفي سمعي نورا وعن يميني نورا وعن يساري نورا وفوقي نورا وتحت نورا وأمامي نورا وخلفي نورا واجعل لي نورا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلاء الدين وغلبة الرجال. இறைவா, துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களுடைய அடக்குமுறை ஆகிய அனைத்து விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சொர்ரிஃப் குலூபன அலா துஆத்திக. உள்ளங்களை திருப்பக்கூடிய பவனே, எங்கள் உள்ளங்களை உனது வழிபாட்டின் பால் மட்டுமே திருப்புவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த இடத்துல நம்மளை இங்கே ஒன்றாக சேர்த்தது போல நாளை மறுமையில உயர்ந்த சுவர்க்கத்துல நம்மளையும் நம்மளுடைய உறவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உயர்த்தி வைப்பாங்கிற துஆவோட இன்றைய பயான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். லா ஹவுல வலா குவத்தா இல்லா பில்லா. அதாவது நம்மளுடைய தலைப்பு நம்ம பார்த்திருப்போம். சுப்ஹானல்லாஹ். அதாவது என்னன்னா, நம்மளுடைய வகுப்பு நாள் முடிய போகின்றது. நம்மளுடைய கோர்ஸ் டியூரேஷன் முடிய போகின்றது. இன்னும் சில நாட்களில், சில நிமிடங்களில், சில நொடி பொழுதில் நம்ம விட்டு பிரிய போகின்றது. இப்போ இந்த மாதிரி நேரத்துல இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய ஈமானுடைய உள்ள அச்சம், தக்குவா, நிறைய விஷயம் அதுக்குள்ள நிறைய போட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம கிட்ட எந்த அளவு இருக்கு, எந்த அளவு நம்ம இன்னும் நம்மளை மேம்படுத்திக்கணும், எந்த அளவு நம்மளை இன்னுமே பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலுக்கானதான் இந்த வகுப்பு. இந்த 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 ஒரு விஷயம் இங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ விடை பெறுதல் அப்படின்னா என்ன சிஸ்டர்ஸ்? இந்த உலகத்துல, இந்த இந்த இம்மையில விடை பெறுதல் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங்க்கு உள்ள போகும். எப்படி? மகள் அம்மா, வாப்பா அம்மா இருப்பாங்க, மகளை திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. திருமணம் செஞ்சு கொடுத்து அவ்வளோ 21 வருஷம், 20 வருஷம், 18 வருஷம் அந்த நம்ம பிள்ளை பக்கத்திலேயே வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, திருமணம் பந்தத்துல நம்ம அடுத்த ஒரு வாழ்க்கையில் என்று ஆகி வைக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், சந்தோஷமா எல்லாமே செய்வோம் அந்த நாள் பொழுதுல. ஆனா இறுதியில நம்ம என்ன செய்வோம்னா, அந்த விடை பெறக்கூடிய தருணம் வரும் பொழுது நம்மளை அறியாமலேயே, நம்மளுடைய அறியாமையிலேயே நம்மளுடைய மனசுல என்ன ஆகும்னா ஒரு விதமான ஒரு உருக்கம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதே போல நம்ம பசங்க படிச்சுட்டு இருக்குங்க, காலேஜஸ் எல்லாம் சீட்லாம் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணி ஒரு காலேஜை சூஸ் பண்ணி நம்ம போய் அந்த இடத்துல போய் பிள்ளைய போய் விட்டுட்டு வரத்துக்கு போவோம். அந்த பிள்ளை உள்ள போய் நுழையக்குள்ள அது வரைக்கும் நம்ம நல்லா தெரியும், நல்லா இருப்போம், தைரியமா இருப்போம். ஆனா அந்த விடை பெறுதல் அப்படிங்கிற அந்த தருணம் வரக்குள்ள நம்மள அறியாமையிலேயே நம்ம உள்ளக்குள்ள உள்ள மனசு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் உள்ள ஆகும். கண்டிப்பா உணர்ந்திருப்போம், எல்லாருமே உணர்ந்திருப்போம் அந்த தருணத்தை. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த உலகம்ங்கிறது ஒரு நாள் அழிய போகக்கூடிய விஷயம். நம்மளுடைய கணவன்மாரா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த உலகம் அழியும் பொழுது மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய விஷயங்களுக்காக விடை பெறக்கூடிய தருணத்தை நினைத்து நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் அந்த நாள் பொழுதுல நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் உட்படுத்தப்படக்கூடிய உள்ளங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த ரமதான் மாதம் நம்மளை விட்டு பிரிய போகின்றதே, இந்த ரமதான் நாட்கள் நம்மளை விட்டு கடந்து போய்கிட்டு இருக்கே,
அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு கலக்கம் நம்ம உள்ளத்துல வருகின்றதா? அப்படி வந்துச்சுன்னா மாஷா அல்லாஹ், பாரக்கல்லா ஃபீக். இல்ல, இன்னுமே எனக்கு நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியலையேம்மா. இன்னும் எனக்கு அப்படிலாம் எதுவுமே ஆகலையேம்மா. நான் அப்படியே தானே இருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு மக்களா நம்ம இருக்கிறோம்னா, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம நெறைய முறையிடணும். துஆக்கள வைக்கணும். அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் நம்மளுடைய ஹிதாயத் அவனுடைய கையில மட்டும் தான் இருக்கு. நம்ம எனக்கு யார் சொல்வதனாலேயும், இல்ல உங்களுக்கு வேறு யார் சொல்வதனாலேயும் ஹிதாயத் வந்து விடுவது அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் மட்டும் தான் அந்த ஹிதாயத்த உங்களுக்கு போய் சேர்ப்பான். அப்போ இந்த மாதம், இந்த ரமதான் மாதம் நான் ஏற்கனவே ஒரு பயான்ல சொல்லியிருப்பேன். இது நம்மளுடைய கோர்ஸ் டியூரேஷன் ஃபுல்லா அந்த ஒரு மாசம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் இந்த மாதம். இந்த ரமதான் மாதம்ங்கிறது நம்மள நாமே அவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம உள்ளர திணிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அப்போ இந்த மாதம் அல்லாஹுடைய நேர்வழிய ஃபுல்லா நம்மள உள்ளடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அப்ப யார் யாருடைய உள்ளங்கள் எல்லாம் கவலை அடைகின்றது? இந்த ரமதான் மாதம் நம்மளை விட்டு போகுதே அப்படின்னு நினைச்சு யார் யார் உள்ளம் எல்லாம் கவலை அடைகின்றது? நம்பர் 1. நம்பர் 2, யார் யார் உள்ளம் எல்லாம் எதுவுமே இல்ல, நான் போறேன், பர்ச்சேஸ் பண்றேன், ஜகாத்த கொடுக்குறேன், நல்லா இஃப்தாருக்கு நல்லா செய்யறேன், சொஹருக்கு நல்லா செஞ்சு சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், எந்திரிக்கிறேன், 4 பயானை கேட்கிறேன், அப்படியே நான் இருக்கிறேன். இது யாரும் யார்கிட்டயும் சொல்ல முடியாதுமா. நம்ம உள்ளம் அல்லாஹ் கிட்ட பேசக்கூடிய உள்ளமாக இருந்தால் மட்டும்தான் அந்த தவறே புரியும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய நிலைமையே நமக்கு தெரியும். ஓடுவோம், காலையில எழுந்திரிச்சதுல இருந்து எல்லா விஷயமுமே செய்வோம் இந்த உலகத்திற்காக. ஆனா என் உள்ளத்துல ஒரு சின்ன சறுக்கல் கூட நான் இறங்கி ஏறுறேனா என்னன்னு தெரியாத உள்ளமா நான் இருக்கின்றேனா? நம்பர் 2. நம்பர் 3, யார் யார் உள்ளம் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்ச உள்ளமா இருக்கு? எப்படிப்பட்ட சந்தோஷம்? நம்ம எப்படி பிள்ளைகளை ஒரு நல்ல விஷயத்துக்காக விடைபெறக்கூடிய தருணத்துல நம்ம ஒரு அப்படி சந்தோஷமான ஒரு புன்முறுவலோடு ஒரு கண்ணீர் அந்த நேரம் வரும் பாருங்களேன். அந்த மாதிரியான இன்பமான அந்த ஒரு சந்தோஷத்துல திகைக்கக்கூடிய உள்ளமா, கவலையடைந்த உள்ளமா இருக்கா? என்னை விட்டு போகுதே இந்த ரமதான் மாதம், மாஷா அல்லாஹ், நான் நல்லா என்ன பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன், நான் நல்லா சார்ஜ் போட்டு என்னோட உள்ளத்தை சார்ஜ் போட்டு வச்சிருக்கிறேன். சுபஹான் அல்லாஹ். சார்ஜ்னோட இங்க ஒரு சின்னதா ஒரு விஷயத்த சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்து நம்மளே சிந்திச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருமே கையில போனோட தான் இருக்கிறோம், சரிங்களா? இப்போ பெட்ரோல் பிரச்சனை நிறைய ஓடிட்டு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவன் அவன். லா ஹவுல வலா குவத்தா இல்லா பில்லா. அப்ப அத பத்தி நமக்கு அந்த டாபிக்குள்ள போகல. ஆனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபுல்லா கரண்ட் கட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கரண்டே இல்ல, கரண்ட் ஒரு 2 நாள் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு இல்லாம ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் காப்பாத்தி வைக்கணும் நம்ம எல்லாத்தையுமே. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப போன் நம்ம கையில இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சுபஹான் அல்லாஹ். காலையில கண் விழித்து கண்ணை ஓபன் பண்ணோம்னா நம்ம கையை தலைமாட்டுக்கு போய் போனை எடுக்கக்கூடியவர்களாகத்தான் நம்ம இன்னமும் இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய அந்த சார்ஜ் போடணும், சார்ஜ் போட்டாதான் போன் வேலை செய்யும். அதே போல உடலுக்கு நம்ம சாப்பாடுங்கிற சார்ஜ் போட்டாதான் உடலும் வேலை செய்யும். எல்லாமே எதுக்கு? ஒரு டிபெண்டிங்ல அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ரமதான் மாதத்துல நமக்கு சார்ஜ் போடக்கூடிய லெவல் எந்த அளவு % நம்ம மனசுல ஏத்தி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கணும். நான் சொன்ன அந்த 3 கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? பெண்களாகிய ஏன்னா அதிகமாக அதிகமாக இபாதத்துகள முழுகுவதும் நம்மதான். அதிகமாக உலக இம்மையில உள்ள ஆசைகளை முழுகுவதும் நம்மதான். அப்போ நம்மள சீர்தூக்கி பார்க்கக்கூடிய டீச்சர், உஸ்தாதா எல்லா வேலையும் அங்க போட்டுக்கங்க, நமக்கு நாமளே தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவன்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய முயற்சியை அவன் பார்ப்பாமா. நம்ம முயற்சி அடி பை அடியா, அதாவது அத ஒவ்வொரு அடிக்கும் இன்ச் பை இன்ச்சியா
நம்மள நாமே செதுக்க செதுக்க அல்லாஹ் நம்ம கூட பயணிப்பான். அல்லாஹ் நம்ம கூடவே வருவான். ஆனா அந்த அற்புதம் நமக்கு விளங்காமலேயே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அற்ப சுகத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த மாதிரியான கிஃப்ட், இந்த மாதிரியான அற்புதத்தை சுமந்த இந்த மாதத்தை நம்ம வந்து மிஸ் பண்றோம். சுபஹான் அல்லாஹ். அனைவரும் அல்ல, அல்லாஹுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு முஃமின்களை தவிர. சோ இன்ஷா அல்லாஹ் கவலைப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். இன்னும் நம்மிடம் நாட்கள், நம்ம கிட்ட கையில நாட்கள் இருக்கின்றது, நிமிடங்கள் நம் கூடவே பயணிக்க ரெடியா இருக்கின்றன. அப்போ நம்ம விழித்து கொள்ளக்கூடிய தருணம் இந்த தருணம். இன்னும் நாள் இருக்கு, பிரச்சனை இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்ல, நிராசை ஆயிடாத இபாதி, என்னோட அடியானை நிராசை ஆயிடாத. நீ என்ன தப்பு பண்ணாலும் என்கிட்ட வா, நான் உனக்கான மன்னிப்பை வழங்கக்கூடிய, உனக்கு மன்னிப்பை வழங்கி உன்னை அரவணைக்க கூடிய பொறுப்புல நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை இங்க நினைவு கூர்ந்துக்கணும் நம்ம. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நேரங்கள் ஆயிடுச்சு சிஸ்டர், நான் இன்னும் பண்ணலையே, நான் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலையே, என் கல்பு கரையிலையே, நான் இன்னும் எந்த விதத்திலையும் செய்யலையே. இல்ல, பிரச்சனை இல்ல. விழித்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம். சுபஹான் அல்லாஹ். எத்தனையோ வருடங்கள் கடந்து நம்மள போயிருக்கு, எத்தனையோ ரமதான் மாதம் நம்ம கடந்து நம்மள சென்று இருக்கு. ஒரு ரமதான் மாதத்திலேயாவது நம்ம உள்ளம் உள்ளம் நம்மளுடைய உள்ளம், நான் சொல்றது திரும்பவும், நமக்கு நாமே தான் டீச்சர், நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயம், நமக்கு மட்டும்தான் தெரியணுமே. அப்படி தெரிஞ்சாதான் வெற்றியாளர்கள் நம்ம. சுபஹான் அல்லாஹ். அப்போ எத்தனை ரமதான் மாதங்கள் தாண்டினாலும் என்னுடைய ஈமானுடைய உச்சம், ஈமானுடைய அளவை நான் 10% 20%, 20% 30, 30 40, 40 50 ஆக்கி கொண்டவளாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கின்றேனா அப்படின்னா அந்த குடும்பம் மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அருள் பொருந்திய குடும்பமா இருக்குன்னு அர்த்தம். அவங்க வீட்டுல அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த நிலைமையில இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய குடும்பம் எப்பேற்பட்ட துக்கத்தினால, எப்பேற்பட்ட சோதனைகளால உள்ளாக்கப்பட்டாலும் அவங்க ஸ்டெடியா நிற்பாங்க. அவங்கள அடிச்சுக்க சைத்தானால முடியாது. அவங்க அப்படியே அவங்கள எந்த பிரச்சனையும் டேக்கிள் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. சுபஹான் அல்லாஹ். அப்ப நம்ம யார் யாரெல்லாம் இன்னமும் தூங்கிட்டு இருக்கிறோமோ அவங்கெல்லாம் விழித்து எழக்கூடிய நேரம் இந்த நேரம். முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போகணும். எந்த முன்னேற்றத்தை நோக்கி? மாஷா அல்லாஹ், இம்மைக்காக ஓடணும். இம்மைக்காக ஓடிதான் நம்ம வந்து எல்லா விஷயமும் செய்யணும். நம்ம எதுவுமே பொருளாதாரத்தை நாடாம, பொருளாதாரமே எனக்கு வேணாமா, பள்ளியாசலே போகணும், போய் நான் பள்ளியாசல தொழுது துவா செஞ்சு நோன்பு வச்சு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவானா? இல்ல. பொருளாதாரத்தை தேடணும். கணவன்மார்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பு. சுபஹான் அல்லாஹ். வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மக்களுடைய பொறுப்பு அந்த பொறுப்பு. இன்னமும் நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல நம்ம தாய்மார்களாக வீக்கா இருக்கிறோம். இது எல்லாமே இபாதத்மா, இது எல்லாமே இபாதத். ஒரு புன் முறுவல் கூட இபாதத். அடுத்தவங்க சிரிக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்தவங்க சலாம் சொல்றாங்களோ இல்லையோ, அடுத்தவங்க நல்லா விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, ஒருத்தவங்க வீட்டுல ஒருத்தவங்க உடம்பு சரி இல்லாம இருந்தாங்கன்னா நம்ம உறவுகள்ல அவங்க எப்படியோ, ஆனா நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன்னு நிக்கிறோம் பாருங்களேன், அது ஒரு இபாதத். அப்போ இது எல்லாமே நம்ம ரமதான் மாதத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு பயிற்சிகள். இது எல்லாமே சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் நேசிச்ச இதயங்கள் இந்த பயிற்சிக்கு உட்பட்டு பயிற்சிகள் எடுத்து பயணிக்கக்கூடிய கல்பாக ஆகும். சுபஹான் அல்லாஹ். அப்போ நம்மளுடைய முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன இப்ப நம்ம எடுக்க போறோம்னா, இந்த ரமதான் மாதத்தை சுவைச்சு நம்ம வாழக்கூடியவர்களா இருக்கிறோம்னா நம்மளுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடணும். இல்லம்மா நான் இதுல எதுவுமே பிராக்டிஸ் நான் இன்னும் பண்ணல, நான் அப்படியே தான் இன்னும் இந்த 25 நாளுமே என்னுடைய பொழுது ஓடிட்டு இருக்கேன்னா விழிக்கணும். இந்த 2 கான்செப்டை தான் நம்ம இங்க வந்து கண்டிப்பா கண்ணை முழிச்சு நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேர்வழி பொருந்திய மாதம்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லாஹுடைய நேர்வழியை பெற்ற இந்த ஈமான் இந்த தலைப்புல இருக்கு பாருங்களேன். அதாவது நம்ம வந்து எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம சொல்றோம், எனக்கு வந்துமா அல்லாஹ் கூடவே இருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, நான் வந்து அப்படிதான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா அவங்களுடைய லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தை எப்பவுமே சருகாது. ஆனா அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேக்ல, ஒரு விஷயம் அவங்களுக்கு பொருளாதாரத்திலயோ அவங்களுக்கு உடல்நிலையில கோளாறுலயோ ஏதோ விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்களுடைய ஈமானுடைய அளவு அவங்க உள்ளத்தை விட்டு போகக்கூடியதை நம்ம கண் முன்ன நிறைய நம்ம பார்க்கிறோம். நமக்கே நடக்கும், நவுதுபில்லா. அப்போ இந்த 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 உள்ளம் இந்த உள்ளம் அல்லாஹுடைய நேசிக்கிற உள்ளம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் தெரியுங்களா? திருமறை குரான்ல அது ஒரு பெரிய சாப்டர், அது ஒரு பெரிய விஷயம். அதை நான் இங்க நேரத்தின் காரணமா சுருக்கி சொல்றேன். நம்ம அப்படியே நம்ம இந்த விஷயத்தை கேட்க கேட்க நம்மளை அப்படியே அங்க போட்டு பாத்துக்கங்க. நான் அந்த இடத்துல இருக்கிறேனா, நான் இந்த இடத்துல இல்லையோ, நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, அல்ஹம்துலில்லாஹ், அப்ப நான் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு நம்ம அந்த வசனத்தோட ஒன்றி பார்க்கக்கூடிய அந்த திறமை நமக்கு முதல்ல வரணும். யாருக்கோ சொல்றாங்கம்மா, நான் கிடையாது, அது யாரோ பொறுமையாளரா, அது யாரோ தொழுகாளியா, நான் எல்லாமே கரெக்டா தானே செய்கிறேன் அப்படின்னு யாரு ஒருத்தங்க நினைக்கிறாங்களோ அவங்க வீக்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம இன்னுமே எதுவுமே கத்துக்கலன்னு நினைக்கணும். எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல, அதுக்குன்னு தெரியலன்னு சும்மா சொல்லக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்த தெரியலன்னு சொல்லி நம்ம போய் அப்படியே வாயை மட்டும் உட்காரக்கூடாது. நம்ம எந்த ஒரு மார்க்க தேடல்ல அல்லாஹ் சொன்ன இந்த விஷயத்த நான் இன்னும் கத்துக்கணும், நான் இன்னும் என்ன மோல்டு பண்ணணும், நான் இன்னும் என்ன பக்குவப்படுத்திக்கணுங்கிற அந்த வைராக்கியத்தோட வாழக்கூடிய பெண்களாக நாம் இருக்கணும். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் சொல்றான், நான் நிச்சயமா அல்லாஹ் பயபக்தியோடைய நேசிக்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 9ல 4வது வசனம். அதாவது என்னன்னா, முத்தகீன், பயபக்தி உடையோர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்க. இது சின்ன வார்த்தை தான், அந்த பயபக்தி, அவ்வளவுதானம்மா. பயபக்தி, அவங்கள நான் பயபக்தியா தான் இருக்கிறேன். காலைல ஃபஜர் எந்திரிக்கிறேன், கரெக்டா தொழுவுறேன், கரெக்டா அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், எல்லாமே பண்றேன், திரும்பி நான் தொழுவுறேன், ஓதுறேன், துவா பண்றேன், நான் எல்லா வேலையும் செய்யறேன், வெளியில போறேன், உறவுகளை பாத்துறேன், திரும்ப தூங்கிடுறேன். நான் பயபக்தியோட தான் இருக்கிறேன். எனக்கு அந்த இருக்கு, கண்டிப்பா. மாஷா அல்லா, மாஷா அல்லா. ஆனா அந்த பயபக்திங்கிற அந்த பயபக்தி தக்குவா அப்படிங்கிற அந்த இறை அச்சம்ங்கிறது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கணும் சிஸ்டர்ஸ்? எந்த நேரத்திலையும் நம்ம சோதனைகளை உட்பட்டாலும் சரி, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம தனியா ஒரு அறையில இருந்தாலும் சரி, தனிமைப்படுத்தப்பட்டாலும் சரி, மனசு தனியா இருக்கா சேர்ந்து இருக்கான்னு யாருக்குமே தெரியாது சிஸ்டர். நம்மளுடைய மனசு நம்மளுடைய மனசு இப்போ நான் என்னுடைய வீட்டுல நான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையுமே பேசுறேன் கொள்றேன்னா கூட என்னுடைய மனசு கண்ட்ரோல் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன், யார பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், யார ரொம்ப கேவலமா நினைக்கிறேன், யார ரொம்ப பெருமிதமா நினைக்கிறேன், யார கால வாரி விடலாம் நினைக்கிறேன், யார எந்த நேரத்துல போட்டு அமுக்கலாம் நினைக்கிறேன்னு யாருக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப அந்த பயபக்தியுடையவர்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளம் நமக்கு வரணும். யா அல்லாஹ், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் நினைச்சேன்னா நாளை மறுமையில எனக்கு நெருப்பு தண்டனை நீ சொல்லியிருக்கிறடா அல்லாஹ் ரஹ்மானி, அந்த தண்டனையை நான் நினைக்கணும். அது அப்பதான், அது மறுமைக்கு பிறதானே. நிறைய பேர் நம்மள இப்படிதான் இருக்கிறோம். சுபஹான் அல்லாஹ். நிறைய பேர்கிட்ட சில கருத்து கணிப்பெல்லாம் கேட்கக்குள்ள அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் எப்படின்னா, அது அப்பதானே, மறுமை அப்பதான், மறுமையில பாத்துக்கலாம். எல்லாருமே அந்த ஒரு மறுமைங்கிற அந்த விஷயத்த அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நவுதுபில்லா. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளுக்கு மட்டுமே ஒரு நாளை ஒதுக்கி நம்ம அதை லிசன் பண்ணோம்னா நம்மளுடைய உள்ளம் நடுங்கணும். நடுங்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அதுவுமே நடுங்கும். சுபஹான் அல்லாஹ். நம்ம இப்ப பயணிக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாருங்களேன். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இப்ப இந்த பயானை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நம்ம 50 வயசு, 40 வயசு, 30 வயசு, 20 வயசு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ்ல இருப்போம். இப்ப வரக்கூடிய மவுத்து யாருக்கு எப்பனே தெரியாது. சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் நம்ம நினைப்போம் இவங்க வஃபாத் ஆயிடுவாங்கன்னு. அல்லாஹ் அவங்களுக்கு ரிஸ்க் வச்சிருப்பான். சின்ன பிள்ளைய நம்ம பொழைக்கி வச்சிடலான்னு ஓடுவோம். அல்லாஹ் உயிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள அந்த அந்த குழந்தைய வஃபாத் ஆக்கிடுவான். நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆனா அந்த நாள் முடிஞ்சதுக்கு பிறகு, ஏன்னா இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு நாள் ஒரு குறிப்பிட்ட வருட காலம் நமக்கு தெரியும். 66 வயசு, 76 வயசு, 80 வயசு, மிஞ்சி போனா 100, 110 வயசு வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அங்கங்க ஒரு நியூஸ்ல. ஆனா அதுக்கப்புறம் நம்மளுடைய கபூர் வாழ்க்கை நீண்டதொரு வாழ்க்கை. அந்த கபூர் வாழ்க்கைங்கிறது எவ்வளவு நாளுங்கிறது நமக்கு தெரியாது. உலகம் எப்போது அழிக்கப்படுமோ அப்போதுதான் கபூர் வாழ்க்கை என்ன ஆகும், முடிவடைஞ்சு மறுமையோட வாழ்க்கைக்கு நம்ம என்ட்ராகும்.
பெரிய 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 லெவல் நம்மளுக்கு காத்து கொண்டு இருக்கு சிஸ்டர்ஸ். நமக்கு காத்து கொண்டு இருக்கு. அந்த கபூர் வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நம்ம காலை விழிக்கும் போது நினைக்கணும், மரணத்தை நினைக்கணும். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, பேசி முடிச்ச பிறகு என்னுடைய மௌத் அல்லாஹ் நாடி இருந்தால் நான் என்ன அமலோட எங்க போவேன்? என்னுடைய அமலோட நான் எங்க போய் நிப்பேன்? என் குழந்தைகளையும் கணவனையும் வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிப்பானா? இல்ல நான் ஏதோ ஒரு பாவத்தின் காரணமாக, நான் செஞ்ச பாவத்தின் காரணமாக அந்த தண்டனையின் குடும்பத்திற்கு அல்லாஹ் கொடுத்துருவானா? நம்ம ஒவ்வொருத்தர்களும் யோசிக்கக்கூடிய கல்போட ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கணும். என்னுடைய ஒவ்வொரு பேச்சும், என்னுடைய ஒவ்வொரு நடத்தையும் யாரையாவது எந்த நேரத்திலேயாவது ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு அவங்க எல்லா சந்தோஷத்தையும் இழைக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சோ செஞ்சிருந்தா, நம்மளுடைய மௌத்து நாளைக்கோ இன்னைக்கோ நல்லா கணக்கிட்டு வச்சிருந்தா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் நம்ம முதல்ல நினைக்கணும். சோ மறுமைக்கு முன்னால நம்மளுடைய வாழ்க்கை கபூர் வாழ்க்கை, நீண்டதொரு வாழ்க்கை. நல்லடியார்களை புதுமாப்பிள்ளை உறங்குவது போல உறங்க வச்சுட்டு போவாங்க. சுபஹான் அல்லாஹ். அந்த வாழ்க்கையா, இல்ல அடிபட்டு நெருக்கி அப்பப்ப வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையா? எல்லாமே நம்மளுடைய பேச்சிலிருந்து, நடத்தையிலிருந்து, எண்ணத்திலிருந்து எல்லாமே அல்லாஹ் கணக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய ரப்பு. அப்ப இந்த பயபக்தியுடையோருக்கு இவ்வளவு விஷயத்த நம்ம அங்க போட்டு பார்க்கணும். நிச்சயமா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லக்கூடிய நிச்சயம் கண்டிப்பா நடக்கும். அப்போ நம்ம பயபக்தியுடையோரா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல நம்ம எந்த அளவு இருக்கிறோம்? பயபக்தியோடு இருக்கிறேன்னா எந்த ஒரு வீண் பேச்சுக்கும் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா நான் ஏன் அங்க வீண் பேச்சை மட்டும் எடுக்கிறேன்? அது நிறைய இருக்கு, அது 1000 வந்துடும் பின்னால. அந்த வீண் பேச்சு தான் சைத்தான் பெண்கள் கிட்ட ஈஸியா உள்ள நுழையக்கூடிய வழி. அந்த வழியா சைத்தான் ஈஸியா புடிச்சு உள்ள வந்துருவான். சோ அந்த வீண் பேச்சு அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வச்சு இங்க பாத்துக்கணும். அதே போல 2வது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் பொறுமையாளர்களையே நேசிக்கின்றான். இது 3ல 146ல வருது. சுபஹான் அல்லாஹ். அதே போல அல்லாஹ் சொல்றான் அடுத்த விஷயத்துல, நிச்சயமாக அல்லாஹ் நீதிமான்களையே நேசிக்கிறான். நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் யாருக்கு? நமக்கு தான். இப்ப நான் என்ன கான்செப்டுக்குள்ள இதை கொண்டு வந்திருக்கிறேன்? அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன வெற்றியாளர்கள் யாரெல்லாமா? யாரெல்லாம் நான் உன வெற்றியாளர்கள்னு சொல்றேன்? என்னுடைய அன்பை பொருந்தின கூட்டம் யார் யாரெல்லாம்னு அல்லாஹ் குரான்ல பல இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஒரு 6-7 இங்க சொல்றேன். அப்ப பயபக்தியுடையோரா நம்ம இருக்கிறோம்னா நம்ம பாஸ் ஆயிட்டோம், அல்லாஹ்வுடைய முஹப்பா நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த வசனத்தை பாருங்களேன், 5:42ல நிச்சயமாக அல்லாஹ் நீதிமான்களையே நேசிக்கின்றான். சுபஹான் அல்லாஹ். இது ஒரே லைன் தான், நீதிமான்களையே நேசிக்கிறான். நம்ம எத்தனை பேரு நீதத்தோட நடக்கிறோம்? நீதங்கிறது யாருக்கோ, வியாபாரிக்கு தான், அது கோர்ட்ல ஜட்ஜுக்கு தான், வாதாடக்கூடிய வக்கீலுக்கு தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கு ஒரு போர்வையை போட்டு மறைச்சிடுறோம். அந்த நீதி அப்படிங்கிற விஷயத்த மறைச்சிடுறோம். சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நீதியா பார்க்கணும். எப்படி? ஒரு மாமியாரா இருக்கக்கூடியவர்கள் மருமகளையும் மகனையும் ஒரே நீதியா பார்க்கிறோமா? மகளாக இருக்கக்கூடியவள் மாமியாரையும் அம்மாவையும் நீதியாக பார்க்கின்றோமா? என்னுடைய பிள்ளைகள் இடத்துல நான் நீதியா நடந்துக்கிறேனா? என்னுடைய சகோதர இடத்துல நீதித்தன்மையா நடந்துக்கிறேனா? இல்ல நீதி இல்லாம நடந்துக்கிறேனா? நீதிமான்களே எல்லாம் நேசிக்கிறான். நீதியா யார் இருக்கிறீங்களோ நான் உங்களை லவ் பண்றேன் நல்லா சொல்றான். அந்த நீதத்தை நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் சொல்லுங்களேன்? அதுல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். சில பேருக்கு தெரியவே தெரியறது கிடையாது. இதெல்லாம் தப்பான்னு கூட தெரியறது இல்ல. சுபஹான் அல்லாஹ். முதல்ல நீங்க நான் எப்படி நடந்துக்கிறேன்? வெளியில போறோம், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, கையில ஒரு 150 ரூபாய் கையில இருக்குன்னா பிரிச்சு கொடுக்க பழகணும். ஒருத்தங்களுக்கே கொடுக்காம அதை பிரித்து கொடுத்து பழகணும் நம்ம. சுபஹான் அல்லாஹ். அந்த குணம்
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில கற்று நம்ம எடுத்துக்க கூடிய குணம் அந்த குணம். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். நீதிமான்களா இருங்கப்பா நீங்க எல்லாருமே. நீதத்தை பேணுங்க. நீதிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்கொடை. அந்த குணம் யாருக்கு வந்துருச்சோ மாஷா அல்லாஹ் அவங்கள தேடி ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களுடைய முடிவை கேட்டு ஒரு கூட்டம் வரும். சும்மா ஏதோ நானும் பஞ்சாயத்து பண்றேன், நானும் சொல்றேன், நானும் இவங்களுக்கு தப்பு இருக்குன்னு அவங்க கூட யார் யாரெல்லாம் ஒத்து போறாங்களோ அவங்க கூட ஓடுறேன்னு ஓடுவது கிடையாது அது. அது மிகப்பெரிய பாவம். நான் சொல்றது பெரிய லெவல்ல. ஆனா இப்ப நம்ம பெண்களாகி இருக்கக்கூடியவர்கள் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாருங்க. தாய் தந்தையை, மாமனாரை, அப்பாவை, வாப்பாவ, அம்மாவ, அந்த மாதிரி சகோதரிகளை, சகோதரரை, நம் சொந்த பிள்ளைகள் இடத்துல எல்லாத்துலயுமே நீதம் மஸ்ட். நீதம் இல்லாம யார் எஸ்கேப் ஆக முடியவே முடியாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல. அப்போ நீதிமான்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? நேசிக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். அதே போல அடுத்த விஷயம், ஆஹ் அல்லாஹ் தூய்மையுடையோரை விரும்புகின்றான். இது வந்து 9ல 108வது வசனம். எப்படி தூய்மை? எப்ப பார்த்தாலும் வீடு சுத்தமா வச்சுட்டு, குளிச்சுட்டு, கிளீனா என்னுடைய சோஃபா, என்னுடைய கபோர்டு, என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் கரெக்டான இருப்பேன் சிஸ்டர். நான் வந்து சுத்தமா இருப்பேன். மாஷா அல்லாஹ். தூய்மை ஈமானின் ஒரு பாதி. தூய்மைதான் நம்ம வச்சுக்கணும். சில பேர் வீடெல்லாம் போய் பார்த்தோம்னா சுபஹான் அல்லாஹ், அவங்கெல்லாம் வந்து வீட்டுலதான் இருக்கிறாங்களானே தெரியாது. பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான கடமை நம்மளுடைய வீட்டை தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்வது. முக்கியமா முக்கியமா பாத்ரூம்ல இருந்து ஆரம்பிச்சு கிச்சன்ல இருந்து வீடு இருக்கக்கூடிய சுத்தி எல்லாத்தையுமே நம்ம எப்படி வைக்கணும்னா தூய்மையா வைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ தூய்மையா இருக்கிறியா, நான் உன்னை விரும்புறேன்ல சொல்றான். இந்த தூய்மைங்கிறது வெளிப்புற தூய்மை மட்டும் அல்ல, உள்ள இருக்கக்கூடிய அகப்புற தூய்மை. அகம் உள்ள இருக்கக்கூடிய தூய்மை, தூய்மையான எண்ணம், இஹ்லாஸ். நான் வந்து என்னுடைய என்னுடைய கல்புல நான் உண்மையா இருக்கிறேன். என்னுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்காக நான் என்னுடைய பணியை செய்யறேன். நம்ம நம்ம நினைக்கிறோம் சிஸ்டர், நான் வந்து என்னுடைய பிள்ளைய வந்து தஜ்வீது வகுப்புக்கு அனுப்புறேன், நல்லா ஓதணுமா, அந்த பிள்ளை வந்து 4 பேர்கிட்ட நல்லா ஓதணும்னு ஒரு எல்லாரும் சொல்லணும். நல்லா குரானை வந்து மனப்பாடம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அதே போல நல்ல வந்து பொசிஷன்ல போகணும், நல்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல எல்லாமே அதுல அப்படியே நீங்க எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கோங்க. ஆனா எல்லாத்தையும் விட நம்ம முதல்ல எப்படி தெரியுமா நினைக்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விடத்துல எனக்கு இதுல கூலி இருக்கு. நான் என்னுடைய குழந்தைக்கு கரெக்டான வழியை கொடுப்பதனால அல்லாஹ் எனக்கு ஒரு அருளை கொடுப்பான். அந்த குழந்தை ஒரு அமானா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்த ஆழ்கொடை. அந்த குழந்தையை நான் கரெக்டா கொண்டு வருவதும் ஒரு இபாதா. அல்லாஹ் கிட்ட நாளை மறுமையில் எனக்கு அதற்கான கூலியை நாங்க கேட்பேன்னு எல்லாத்திற்குமே நம்ம கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போ அந்த இடத்துல நம்ம வச்சு அல்லாஹ் வந்து நம்ம வந்து எதுக்குமே நம்ம போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா அல்லாஹுக்காக தான். அல்லாஹுடைய நேசம் எனக்கு வேணும், அல்லாஹுடைய அன்பு எனக்கு வேணும். அல்லாஹுடைய முஹப்பாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு கிருபை, ரஹ்மத். அந்த ரஹமத்தை நம்ம பெற்றிருந்தா கூட நமக்கு வந்து புரியாம நம்ம ஒரு போகக்கூடிய சமுதாயமா நம்ம இருக்கிறோம். முக்கியமா நம்ம பெண்கள் நம்ம அதுல ரொம்பவும் வீக்கா இருக்கிறோம். சோ இது போல நிறைய இருக்கு. அல்லாஹ் வந்து யார் யாரெல்லாம் நேசிக்கிறான், நான் சொன்னது குறிப்பிட்டதான் நான் சொல்றேன். சோ எல்லாமே எல்லாமே வந்து இந்த விஷயத்த நம்ம அப்படியே கோத்ரூ பண்ணி அல்லாஹுடைய வசனங்களை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து அப்படியே ஒன்றிணைச்சு வாழக்கூடியவர்களாக நம்ம கண்டிப்பா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ இப்போ நம்மளுடைய எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டோம். அல்லாஹ் வந்து யாரை நேசிக்க கூடியதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அற்பொருந்திய மாதத்துல அல்லாஹ் வந்து இந்த விஷயத்துல எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த ரமதான் மாதத்தை சூஸ் பண்ணிருக்கான்னு எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ரமதான் மாதத்தை தாண்டிட்டோம். ரமதான் மாதத்தை முடிஞ்சிருச்சு. ரமதான்ல நம்ம பெருநா கொண்டாடி நம்ம ஈத் பெருநா முடிச்சு மாஷா அல்லாஹ் எல்லாரும் நம்ம செழிப்பா எல்லா விஷயத்தையும் முடிச்சு வெளியில வரோம். அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? அப்போ நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? சுபஹான் அல்லாஹ். செல்ஃப் செக் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு 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 தர்த்தீபான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நிறைய நம்ம கடைக்கடையா அலைஞ்சிருப்போம். ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போயிருப்போம், பசங்களுக்கு இல்ல வேற ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போயிருப்போம். யாராவது யாராவது ஒரு ஆளு, நான் நேரா போனேம்மா, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரே கடைக்கு போனேன், ஒரே ஜாமான
ஒரே இடத்துல ஒரே விஷயத்த வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டோமா. யாராவது ஒரு ஆள் மாஷா அல்லாஹ் அப்படி இருந்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா ஃபீக். யாருமே அந்த மாதிரி நம்ம செய்வதில்லை. ஏன்னா நமக்கு வந்து திங்கிங் எப்படி ஓடும் உலகத்துல உள்ள விஷயத்துக்குன்னா, எது பெஸ்ட், எது பெஸ்ட், எது நம்ம கரெக்டா போகணும், எது நமக்கு இது இலகுவா, எது நமக்கு கரெக்டா இருக்கு. மத்தவங்க அதுல போறாங்களே, நமக்கு அதுல ஒரு ஃபாய்தா இருக்குப்பா. நம்ம அதுல போய் ஒரு சீப்பா உள்ள விஷயத்த அதுல இருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சு கம்மியா போலாமான்னு நம்மளுடைய எண்ணங்களை எப்படியெல்லாம் செல்ஃப் செக் பண்றோம், எப்படியெல்லாம் தன்முனைப்பாற்றல் நம்ம செயல்படுத்துறோம். அங்கெல்லாம் இந்த உலகம் அழியக்கூடிய உலகமே. நம்மளுடைய உடல் உறுப்புகள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய விஷயத்திற்காக நம்ம இந்த அளவு இவ்வளோ செல்ஃப் செக் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய திறமை நிறைஞ்சவர்களாக இருக்கிறோம் நம்ம. ஆனா நம்ம ரமதான் நாட்கள் பிரிஞ்சதுக்கு பிறகு நான் என்ன செக் பண்றேன், நான் என்ன செக் பண்ணி நான் இந்த விஷயத்துல எல்லாம் இப்படி இருக்கிறேன்னு செக் பண்ணக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்மள இருக்கிறோம் சொல்லுங்க? ரொம்ப கம்மி. ஏன் தெரியுங்களா? நம்ம தான் ஒரு போர்வையை போத்திருக்கிறோம்னு சொன்னல. அந்த போர்வைங்கிறது ஒரு மாய போர்வை. நான் கரெக்டா தான்மா இருக்கிறேன், நான் கரெக்டா தான் ஓதுறேன், நான் கரெக்டா தான் நோன்பு வைக்கிறேன், நான் கரெக்டா தான் செய்கிறேன். அந்த கரெக்ட் நானு எதற்கெல்லாம் நான் போடணும் அங்க போடுறது இல்ல. நான் என் மாமியார பாக்குறேன்னா, நான் என்னுடைய வாப்பாவை பாக்குறேன்னா, நான் என்னுடைய சகோதரியை பாக்குறேன்னா, அந்த இடத்துல நான் போடுவதல்ல. அங்க நான் கலண்டு ஓடி போயிடும். நான் வந்து கரெக்டா செய்யறேன், நான் இதை வந்து கரெக்டா தர்த்தீபா செய்யறேன், என்ன போல உண்டா அப்படிங்கிற இடத்துல நான் திகைத்து இருக்கும். அப்ப யாரு ஒரு மூமீன்? நான் சொன்ன மேல அல்லாஹ் சொல்லிருக்கக்கூடிய கேட்டகரியில உள்ள மூமீனா இருக்கக்கூடிய நம்ம இந்த விட பெறக்கூடிய ரமலான நம்ம வந்து செல்ஃப் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செல்ஃப் செக் பண்ணணும் அப்படின்னா, சுபஹான் அல்லாஹ் நம்ம இந்த அதாவது என்னன்னா, அல்லாஹ் வந்து 283 அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. அப்பயும் அல்லாஹ் வந்து கடமையாக்கி வச்சிட்டான் நோன்ப. அது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் நீங்கள் இறை அச்சம் உடையவர்களாக, அதாவது என்னது தக்குவா உடையவர்களாக ஆகலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் அண்டர்லைன் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தக்குவா. தக்குவா உடையவர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே டாப்பா தான், எல்லாத்துக்குமே டாப்பா தான். அது இருந்துச்சுன்னா சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒடியாந்துரும். எல்லா இபாதத்துகளுமே நம்ம கிட்ட வந்துரும். நம்ம வந்து தொய்வடைஞ்சிட மாட்டோம், ஷைத்தானுடைய வழிகேட்டுல போயிட மாட்டோம். அதனாலதான் அல்லாஹ் வந்து அந்த நோன்பு மாதத்தை சொல்லி இறை அச்சத்தை அங்க சொல்றான். சுபஹான் அல்லாஹ். அப்ப நம்ம எப்படி எல்லாம் நம்மள நாமே செல்ஃப் செக் பண்ணி பாத்துக்கணுங்கிற அந்த விஷயத்துல முதல் விஷயம், நம்மளுடைய தக்குவா எந்த அளவுல இருக்கு, எப்படி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வந்து எந்த சூழ்நிலையில வெளிப்படையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நினைச்சாலும் அல்லாஹ் வந்து இதன் மூலியமாக நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சிஸ்டர்ஸ். இதன் மூலியமாக என்னுடைய குடும்பத்துல என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உறவுகளுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ நம்ம உள்ளம் பயப்படணும். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை ஏதோ ஒரு பாவத்தை நம்ம செஞ்சு அதன் மூலியமாக யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல வந்து ஒரு வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தினால அவங்கள வந்து துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அவங்க செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தினால துவா நமக்கு எதிராக திரும்புச்சுன்னா, நம்ம நினைக்கிறத விட நம்ம குழந்தைகள் அங்க இடத்துல, நீங்க முதல்ல சைக்காலஜியா தான் நீங்க குழந்தைகள் நினைச்சு அங்க பாருங்களேன், நம்மளுடைய உறவுகள் நினைச்சு பாருங்களேன், நம்ம அலர்ட் ஆகும். நம்ம வந்து அப்படியே அலர்ட் ஆகி பாவத்தோடைய அந்த பாவத்தோடைய லிஸ்டுக்குள்ள போக நம்மளுடைய மனம் அச்சப்படும். நம்ம அப்படியே வந்து அப்படியே பேஸ்மெண்ட் வீக் ஆகும். நினைக்க கூட மாட்டோமா நானு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த எடுப்புக்கே எல்லாமே ஒன்னும் கிடைச்சிடாது. எடுத்த எடுப்புக்கே நபுசல் முத்துமையான கிடைச்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நாமே பிராக்டிஸ் பண்ணி, நான் சொன்ன பாருங்க, அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் நமக்கு வரப்போகுது எக்ஸாம்ஸ். அலர்ட், ரெடியா இருங்க, எல்லாருமே ரெடியா இருக்கணும். நானும் நீங்களும் எல்லாருமே ரெடியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் எழுத தயாராக நம்ம காலையில விழிக்கிறோம், இரவு உறங்குவதற்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். சுபஹான் அல்லாஹ். ஆனா அந்த எக்ஸாமை நம்ம டஃப்பா டேக்கிள் பண்ண எடுத்துட்டு போக கூடாது. நம்மள பழைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நம்மளுடைய மார்க்கத்துல எல்லாமே கஷ்டமா இருக்குமா, எல்லாமே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாயையில போய் நம்ம சிக்கிக்கிட்டோம். சுபஹான் அல்லாஹ் ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. உண்மையிலே இலகுவான மார்க்கம் நம்மளுடைய மார்க்கம். அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கணும். என்ன சொல்லி இருக்கிறான் அது உள்ளர,
அரபியிலேயே படிச்சு முடிச்சிடுறோம் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா. அது உள்ள என்ன விஷயம் இருக்கு, அல்லாஹ் என்ன சொல்ல வரான், இப்ப நடக்கக்கூடிய நீதம் தவறி அநீதியா நடக்கக்கூடிய விஷயத்த முதற்கொண்டு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லியிருக்க முடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதம் இது. அல்லாஹ்வுடைய அற்புதத்தை நம்ம உணர்வதே கிடையாது. ஆக நம்ம வந்து அந்த இறை அச்சம் தான் சிஸ்டர்ஸ் முதல். இறை அச்சம் தான் முதல். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இறை அச்சத்தோட பயணிக்க கூடிய ரமதான் மாதத்தை தொடர்ந்து நான் இருக்கிறான்னு முதல்ல நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி நம்ம எப்படி பார்க்கணும்னா, வெளிப்படையாலாம் நம்ம வந்து நல்ல நார்மலா இருப்போம். அதுலலாம் நம்ம வந்து டிக்கு, அதுலலாம் ஃபுல் மார்க், 100க்கு 100, ஃபுல் வெரி குட், 5 ஸ்டார். ஆனா உள்ளுக்குள்ளற இஹ்லாஸ் அங்க அடிபட்டு போயிடும். அந்த மன தூய்மை உள்ளர நம்ம செக் பண்ணோம், இறை அச்சத்தோட நான் இருக்கிறேனான்னு, இன்ஷா அல்லாஹ். அதே போல 2வது விஷயம் பொறுமை. சுபஹான் அல்லாஹ். இந்த பொறுமை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மாஷா அல்லாஹ், நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. என்னன்னா, நம்ம வந்து அந்த பொறுமையோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அந்த துன்பத்தோடைய உச்சம் நம்மள வந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு பொறுமைக்கு நம்ம போறோம். நம்ம வந்து எதுவுமே இல்லைன்னா அங்க ஓடுறோம் கடைசியா அல்லாஹ் கிட்ட. சுபஹான் அல்லாஹ். நம்ம எப்போதுமே நம்ம கிட்ட ஒரு சோதனை வரும் பொழுது 2 நினைச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சோதனை அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே மூமின்கள் தான், அல்லாஹுவால நேசம் பெற்ற மக்கள் தான். கண்டிப்பா இந்த சோதனைய அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாதாரத்தால பிரச்சனை, என் கணவருக்கு பிரச்சனை, அல்லாஹுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா கண்டிப்பா தெரியும் சிஸ்டர், கண்டிப்பா தெரியும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. இந்த சோதனைய சரி பண்ணக்கூடியது யாரு? நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சரி பண்ண முடியுமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சரி பண்ண முடியுமா? இல்ல சிஸ்டர், கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா ஷியோர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் அந்த சோதனைக்கான நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன். அப்ப நம்ம ஏன் கவலைப்படணும்? ஏன் பொறுமை இழக்கணும்? ஏன் நம்ம தையான்னு குதிக்கணும்? என்னுடைய வாழ்க்கைய அல்லாஹ் ஏட்டில் எழுதி சுருட்டி போட்டு விட்டான். அந்த விதியை கூட நம்மளுடைய துவாக்களால மாத்த முடியும்னு இருக்கு. அதெல்லாம் ஒரு சைடு. ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட, என் பிள்ளை சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, என் பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து அவங்க அந்த மாதிரி பண்றாங்க, இவங்க அந்த மாதிரி செய்யறாங்கன்னு அற்ப விஷயத்துக்காக அல்லாஹ் கிட்ட நம்ம போய் வாதாடுறோம். எப்படி வாதாடுறோம்? கடைசியா போய் எல்லாத்தையும் கொட்டுறது. பக்கத்து வீட்டுல, எய்த்த வீட்டுல, சகோதரிகள் கிட்ட, எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி எனக்கு நான் அந்த மாதிரி நோன்பு வச்சேனேமா, அந்த மாதிரி பண்ணனேனே, இவ்வளவு பண்ணனேனே, அதான் அல்லாஹ் என்ன இன்னுமே லவ் பண்ணலையே, அல்லாஹுடைய முஹப்பா எனக்கு கிடைக்கலையே. ஏன் கிடைக்கலன்னு திங்க் பண்றது இல்ல. இப்ப ஏன் அல்லாஹ் நம்மளுடைய விஷயத்தை ஏன் ஏத்துக்காம போறானேன்னு திங்க் பண்ணணும். அப்போ நம்மள நாமே அந்த செல்ஃப் செக் பண்ணக்கூடிய விஷயம் 2வது. நான் பொறுமையா இருக்கிறேனா? அந்த 1 மாச காலம் நான் பயின்ற அந்த கல்வியை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த நேர்வழியை கொண்டு நான் பொறுமையா இருக்கிறேனா? அட்லீஸ்ட் அந்த பொறுமையில 1% கூட இருக்கா? எப்பவுமே சிஸ்டர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம பசங்க வந்து சில பேர் நல்லா படிக்கிற பசங்க இருக்கும், அதை நம்ம பேச வேண்டாம். சில பேர் வந்து ஒரு 50ல இருந்து 60 அந்த மாதிரி % எடுக்கக்கூடிய பசங்க, இல்லைன்னா 40ல இருந்து 50 அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க. அப்ப நம்ம வந்து எப்படி ஒரு பேரண்ட்ஸ், இது சைக்காலஜி ட்ரீட்மெண்ட், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னா, எடுப்புக்கே போய் நீ 40 மார்க்ல இருந்து நீ 70 மார்க் எடுக்கணும்னு புஷ் பண்ணக்கூடாது. நீ 40 மார்க் எடுக்கிறியா தம்பி, எடுக்கிறியாமா, நீ அடுத்த ஒரு 45 எடுமா, ஒரு 45 எடுமா, அந்த 5 உனக்கு கூட வந்தாலே போதுமா, மாஷா அல்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா, அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நம்மளுடைய குழந்தைகளுக்கு மோட்டிவேட் பண்ணுமா. இது சர்வேல சொல்றாங்க. அப்படி நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்தணும்னா அந்த மூளை எப்படி செய்யும்? நம்ம ரொம்ப பெரிய திங்கிங்க்கு போகாம அந்த 5 மார்க் திங்க் பண்ணி நம்மளுடைய மூளை வேலை செய்யும், உடல் வேலை செய்யும், மனசு வந்து ஒருநிலைப்படுத்தும். அப்ப நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு நம்மளுடைய லெவல் கொஞ்சம் கூட ஆகும். அதே போலதான்
பொறுமையோட லெவல் ரொம்ப எடுத்தெடுப்புக்கே அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமை கிடைச்சிடும் எதிர்பார்த்திடக்கூடாது. எடுத்த எடுப்புக்கு நம்ம அடுத்த ஒரு 2%, ஒரு 4%, நான் ரொம்ப பொறுமை இழந்துட்டு இருந்தேன், ஆனா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளுடைய பொறுமையுடைய அளவை நம்ம கணக்கெடுத்து இங்க பார்த்தே ஆகணும். சுபஹான் அல்லாஹ். அப்போ 2வது விஷயம் நம்ம என்ன செய்யணும்னா நம்மள வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பொறுமை. அந்த பொறுமை நமக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு அருட்கொடை. சாதாரணமா நினைச்சிடாதீங்க, சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இங்க ஒரு ஹதீஸை நான் சொல்றேன், சுபஹான் அல்லாஹ். இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதாவது என்னன்னா ரசூல்லா சொல்றாங்க, ரசூல்லாவுடைய விஷயத்த இங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அன்சாரிகளில் சிலர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பசிக்கு உணவும் செலவுக்கு பணமும் கேட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். பிறகு மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்ட போதும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்களா, கொடுக்கறாங்க. இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அனைத்தையுமே கொடுத்து தீர்ந்து விட்ட போது எல்லாமே கொடுத்துடுறாங்க, எல்லாத்தையுமே கொடுத்துடுறாங்க அந்த அன்சாரியுடைய தோழர் வந்து வர்றவங்க கிட்ட. அப்போ தீர்ந்து விட்ட போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னிடத்துல உள்ள எந்த செல்வத்தையுமே உங்களுக்கு வழங்காமல் நாம் சேமித்து வைக்க போவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினும் இது இங்கதான் பாயிண்ட் இருக்கு. இருப்பினும் யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கின்றாரோ அவரை அல்லாஹ் தன்மானத்துடன் வாழச் செய்வான். சுபஹான் அல்லாஹ். இந்த ரமதான் காலத்துல இந்த இந்த லைன் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த லைனை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்களேன். இந்த ஜக்காத் தேவைப்படக்கூடியவர்களை தவிர, ஜக்காத் தேவைப்படக்கூடியவர்களை தவிர ரசூல் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் யார நேசிக்கிறான், யார வந்து தன்மானத்தோட வச்சிருக்கிறேன் வாழ செய்வேன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் தன்மானத்துடன் வாழச் செய்வான். யார் பிறரிடம் தேவையாகாமல் தன்னிறைவுடன் இருக்கின்றாரோ அவரை அல்லாஹ் தன்னிறைவு உள்ளவராக ஆக்குவான். யார் இன்னல்களை சகித்துக் கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மேலும் சகிப்புத்தன்மையை வழங்குவான். பொறுமையை காட்டிலும் மேலான விசாலமானதோர் அற்கொடை வேறு எதுவும் எவருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று கூறினார்கள். சுபஹான் அல்லாஹ். இந்த ஹதீஸ் நம்ம ஒவ்வொரு மனசுலயுமே பொறிக்கப்படக்கூடிய ஹதீஸ். இதுல வந்து என்னன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல சில பேர் வந்து தொடர்ந்து கொடுக்கணும் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய கூட்டம் நம்மள நிறைய ஆய்க்கிட்டே இருக்குமா. துவா செய்யுங்க. நிறைய நம்மளுடைய வக்துல ஒவ்வொரு வக்துலயுமே நம்ம உம்மத்துகளுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். கொடுக்கக்கூடிய கைகளை, வாங்கக்கூடிய கைகளை கொடுக்கக்கூடிய கைகளாக மாத்தக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கு. நம்மளுடைய இஸ்லாத்துல இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய விஷயத்து எது எடுத்தாலும் காசு, எது எடுத்தாலும் ஜிபே கோடு, எது எடுத்தாலும் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அப்படி மாஷா அல்லாஹ் கரெக்டான விஷயத்துக்கு நம்ம கொடுப்பது கிடையாது. அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். யார் ஒருவர் சுயமரியாதையோடு இல்லாம எதற்கெடுத்தாலும் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அல்லாஹ் அந்த விஷயத்த ரசூலா செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்காம இல்ல, அவருக்கு கொடுக்காம இல்ல, எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த லைனை சேர்த்து சொல்றாங்க. இத ஒவ்வொருத்தவங்களும் நம்ம மனசுல பதிய வைக்கக்கூடிய விஷயம். இதுல பொறுமைங்கிற ஒரு விஷயம் வருது பாருங்களேன். அதற்காக தான் நான் இங்க மேற்கோள் காட்டி சொல்றேன். பொறுமையை காட்டிலும் மேலான விசாலமான ஒரு அற்கொடை எதுவுமே இல்லைன்ட்டாங்க. இப்போ நம்மள நிறைய கஷ்டம் இருக்கும் சிஸ்டர்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். நம்ம சொல்லலாம், ஆனா அந்த களத்துல நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வலி. நான் சொல்லலாம், ஏம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிரும், நீங்க கவலையே படாதீங்க நான் சொல்லலாம். ஆனா அந்த வலி எனக்கு வரக்குள்ளதான் தெரியும் அதனுடைய ஃபுல்லா உள்ள விஷயம். அப்போ நம்ம என்ன தெரியுமா செய்யணும், அவங்களுக்காக துவா செய்யணும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்மளை எத்தனை பேரு நம்மளை மீட் பண்ணக்குள்ள நம்ம கிட்ட வந்து மா எனக்காக துவா செய்யுங்கம்மான்னு சொல்றாங்க. நம்ம எத்தனை பேர் செய்யறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் நம்ம செய்யறோம் நம்மளுடைய வக்துல? இல்லையே. நம்மளுடைய துவா குறுக்கிட்டோம், நம்மளுடைய துவாவை வந்து அப்படியே குறுக்கி வச்சுட்டோம். நான், என்னோட கணவர், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உறவுகள்,
நான் நல்லா இருக்கணும், என்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும், பொருளாதாரம் நல்லா சுருக்கிட்டோம். சுபஹான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த உம்மா நம்மளா, உம்மத்துகள் நம்மளா, அவர்கள் ரத்தத்தை சிந்தி ஏகோபித்த வளர்ச்சியை உயர்ந்த அந்த நாள்ல, அந்த ஜாஹிலியா கூட்டத்துல வாழ்ந்த அரபியர்களுடைய சமுதாயத்துல மத்தியில நம்மளுடைய இஸ்லாத்துடைய வளர்ச்சியை ஓங்கி உயர்ந்து செஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த சமுதாயமா நம்ம. இந்த மாதிரி மரியாதையை இழந்து சுயமரியாதையோடு வாழ கத்து கொடுத்த நம்மளுடைய நபி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வாழ்ந்த மக்களா நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இது எல்லாமே ரமதானுக்கு அப்புறம் நம்மள நாமே செல்ஃப் செக் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள். சுபஹான் அல்லாஹ். இதுக்கு பிறகு நிறைய இருக்கு. இதை மட்டும் நான் சொல்லி இங்க முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போறேன். அல்ஹம்துலில்லாஹ். மன்னிப்பு. சுபஹான் அல்லாஹ். இந்த மன்னிப்புங்கிற பக்கம் இருக்கு பாருங்களேன் சிஸ்டர், அது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டைம் கிடைக்கக்குள்ள இன்ஷா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எடுத்து படிங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எடுத்து படிங்க இன்ஷா அல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் அப்படியே ஓடும், நிறைய கண்ணுல தண்ணி அப்படியே தாரையா ஓடும். என்ன சிஸ்டர், எல்லா நபிமார்களுமே வந்து தானே பொறுமையை காத்தாங்க, மன்னிச்சாங்க, மாஷா அல்லாஹ். ஆனா நமக்கு ரொம்ப மைண்ட் செட் டக்குன்னு போய் உட்காரக்கூடிய ஒரு நபிமார்களுடைய வரலாறுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. சுபஹான் அல்லாஹ். அவங்க மன்னிச்சாங்க, இறுதியில அவங்களுடைய சகோதரர்களை மன்னிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில பட்ட துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணம் சகோதரர்கள் தான். ஆனா அந்த சகோதரர்களை கடைசி நேரத்துல மன்னிச்சாங்க. அந்த மன்னிப்பு யார்கிட்ட இப்ப இருக்கு சொல்லுங்க? அந்த மன்னிப்பு இல்லாத கூட்டமா நம்ம ஆகிக்கிட்டு இருக்கிறோம். நவுதுபில்லா. நம்மளை விட்டுருங்க, நம்ம செல்ஃப் செக் பண்ணி பார்த்து நம்ம பிராக்டிஸ் எடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். தயவு செய்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம ஒவ்வொரு பெற்றவர்களுக்கும் இருக்கு. தயவு செய்து அதுல கோட்டை விற்றக்கூடாது. பெண்களாகிய நம்மளுடைய பெரிய கரு நம்ம கையில இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை சொல்லி கொடுங்க. கிளாஸ்ல அடிச்சுட்டு வராங்களா, கிளாஸ்ல அவங்களை டீச் பண்றாங்களா, பொறுமையா அறிமா, பொறுமையா இருந்துக்கோ, அதுக்குன்னு அடியை வாங்கிடக்கூடாதுன்னு அப்படி டீச் பண்ணக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் நீ நேரா போய் ஹேண்டில் பண்ணாம நேரா போய் நீ போய் பிரின்சிபல் கிட்டயோ டீச்சர் கிட்டயோ சொல்லு. பொறுமை எங்க ஏறி நம்ம நபி இருக்கிறாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க பத்தியா, அவங்களோட ஸ்டோரி தெரியுமா உனக்கு? அவங்க வரலாறுல இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமை. சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அந்த பொறுமையில வாழ்ந்த, நம்ம பொறுமையிலேருந்து வந்த கூட்டமா நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம ஒருத்தவங்க இருக்கணும். சோ மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த பொறுமைக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி. அந்த மன்னிப்பு இருந்தா தாராளமா, அந்த பொறுமை இருந்துச்சுன்னா தாராளமா மன்னிப்பு வந்துடும். ரெண்டுமே ட்வின்ஸ், ரெண்டுமே வந்து ட்வின் பேபி மாதிரி. இது இருந்தா இது இருக்கும், பொறுமை இருந்தா மன்னிப்பு இருக்கும், மன்னிப்பு இருந்தா பொறுமை இருக்கும். அது ரெண்டுமே இல்லைன்னா நம்மளுடைய செல்ஃப் செக் அங்க தப்புன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். எக்ஸாம்ஸ்ல அடுத்தடுத்த நாள் எக்ஸாம்ஸ்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய முதல் வேலை நமக்கு அதான். காய்கறி வாங்குறதோ இல்ல வீட்டுல வந்து அரிசி வாங்கி வைக்கிறதோ மற்ற வேலைகளை பாக்குறதோத்துக்கு முதல்ல இந்த வேலை செல்ஃப் செக் பண்ணி நம்மள நாமே சீர்படுத்திக்கூடிய வேலை ஃபர்ஸ்ட் அதான் இருக்கணும் அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ். சோ அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சுபஹான் அல்லாஹ். இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும், பெண்களாகிய நம்ம ரொம்பவுமே வந்து நான் சொன்னல, அல்லாஹ் கிட்ட போய் ரொம்ப போராடி கடைசியா போய் அல்லாஹ் நீ மட்டும்தானால எனக்குன்னு போய் நிப்போம் பாருங்களேன். அது எந்த இடம் தெரியுமா? உடல் நலத்துல நமக்கு கோளாறு ஏற்படும் போது, மத்தவங்களுக்கு இல்ல, நமக்கு நாமே. எனக்கு கண்ணு தெரியாம போச்சா, எனக்கு கால் வலியா, இடுப்பு வலியா, உடனே நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, உலகத்துல இல்ல எல்லா நோயும் எனக்கு தான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். யாருக்குமே இந்த நோய் கிடையாதுன்னு நினைச்சுக்கிறோம். எனக்கு மட்டும் தான் அந்த நோய் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். சுபஹான் அல்லாஹ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எடுத்து படிங்கள் சகோதரிகளே. அவருடைய அந்த அவங்களுடைய நபியா அல்லாஹ் சூஸ் பண்ணி இருந்தா கூட அவங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக, நோயின் காரணமாக அவங்க எவ்வளவு சபுரா இருந்தாங்க, எவ்வளவு சபுர் தன்மையை பேணி அவங்க வந்து எவ்வளவு விஷயத்த அல்லாஹ் கிட்ட கேட்டாங்கிற துவாவை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்மளுடைய பொறுமையும் மன்னிப்பும் ஒரு சேர நமக்கு கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற இந்த சீர்தூக்கி பார்க்கக்கூடிய செல்ஃப் செக் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு வரணும். அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட், நேரம். இந்த நேரம் அப்படிங்கிறது பாருங்களேன்,
அந்த நேரத்துல நம்ம நம்ம வந்து பெண்களாகி பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் ரொம்பவுமே பின்தங்கி போகக்கூடிய விஷயம்னா டைம் மேனேஜ்மெண்ட், ஆரோக்கியத்தை பார்க்காம விஷயம், நேரத்தை வீணெடுக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே இங்க போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்துக்கு வரேன். இந்த ஆரோக்கியம்ங்கிறது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், நான் நல்லா தானே சிஸ்டர் சாப்பிடுறேன், என்னுடைய வேலைகள் எல்லாமே கரெக்டா செய்யறேன், நான் நல்லா இருக்கிறேன், மாஷா அல்லா பாரக்கல்லா ஃபீக் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த ஆரோக்கியம்ங்கிறது மனதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வெளியே வரணும். அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு சுபஹான் அல்லாஹ் நம்ம நிறைய விஷயத்த போட்டு பார்த்துக்கலாம். எப்படின்னா, அதாவது என்னன்னா நம்மளுடைய அருட்கொடைகளை, இது வந்து ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், இன்னும் 2 அருட்கொடைகளை மக்கள் முழுமையாக பயன்படுத்துவது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதுல 2ல 1 அவங்களுடைய ஓய்வு நேரம், இன்னொன்னு ஆரோக்கியம். இது நமக்கு அப்படியே ஆப்டா இருக்கா? பெண்களாகிய நமக்கு கரெக்டா மேட்ச் ஆகும், கரெக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா ஆரோக்கியத்தை நம்ம கன்சிடர் பண்றதே கிடையாது. கண்ணு இருக்கிற வரைக்கும் தான் கண்ணோடைய மகிமை நமக்கு தெரியும். கண்ணு இல்லாதவர்களுக்கு தான் கண்ணோடைய அருமை தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம எத்தனையோ பேர் கண்ணாடி போட்டிருப்போம், சுபஹான் அல்லாஹ். எவ்வளவு பேர் தெரியுமா ஃபீல் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளர. இப்போ நானுமே கண்ணாடி கேஸ் தான். இப்ப கண்ணாடி இல்லைன்னா அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? படிக்கிறதோ, ஒரு விஷயத்த நான் எடுத்து சொல்றதோ, நான் ஒரு நோட்ஸ் எடுக்கிறதோ, இல்ல ஓதுறதோ, எவ்வளவு விஷயங்கள் இல்லாம ஆகுது தெரியுமா? இந்த கண்ணாடி இல்லைன்னா. சுபஹான் அல்லாஹ். இது எக்ஸாம்பிள் தான். நம்ம ஆரோக்கியத்தை தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். பெண்களாகிய நம்ம இந்த ரமதான் காலத்துல நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகக்கூடிய நாட்கள்ல இந்த 4வது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம், முக்கியமா நேரம். நேரத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஆரோக்கியம். கரெக்டா காலைல எந்திரிக்கிறதுல இருந்து, கரெக்டா தூங்கி விழிக்கிறதுல இருந்து, நம்மளுடைய உணவு பழக்கத்திலிருந்து எல்லாமே இபாதா. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய விஷயம் தான். இது எல்லாமே நம்ம என்ன தீரமா செய்யறோம்? இது தனியா பிரிக்கிறோம், மார்க்கத்தை தனியா பிரிக்கிறோம். இது தனி அது தனி நம்ம பிரிச்சு வச்சுடுறோம். ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, அலர்ட்டா ஆகணும். ஓய்வு நேரம். சிஸ்டர்ஸ், நம்ம 40 வயதுல உள்ளவர்கள் அப்படியே 60 வயதில் இருக்க முடியாது. 20 வயதுல உள்ளவர்கள் அப்படியே 40 வயதில் இருக்க முடியாது. உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் சுருங்கும், இரத்த ஓட்டங்கள் பாயக்கூடிய அளவு குறையும், என்னென்ன வியாதிகள் எல்லாமே உண்ணா வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதற்கு முன்னாலேயே குர்ஆனை கல்வியை தேடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகள் தெரிஞ்சுக்க முற்படணும். எந்தெந்த விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டு மைண்ட்ல ஏத்தி கல்புல இறக்கி நம்ம எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவர்களாக இருந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க விஷயத்த நம்ம அப்படியே கொண்டு போகணும். அப்போ நேரத்தை நம்ம வந்து வீணடிக்கக்கூடிய விஷயத்துல முதன்மையா இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் நம்ம தான். ஆனா நம்ம எதுவுமே வந்து வேணும்னு செய்யறது இல்லை சிஸ்டர். ஒரு கையில போன் இருக்கும், நல்லா உட்காந்து ஓதி, கண்டிப்பா நடக்கும். நீங்களே செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. ஓதிட்டு உட்காந்துருப்போம், ஏதோ நோட்ஸ் எடுத்துட்டு இருப்போம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருப்போம், கையில பக்கத்துல ஒரு போன் ரிங் வரும், அது பாட்டுக்கு வந்துட்டு அமர்ந்துரும். ஆனா யாருன்னு எடுத்து பாக்குறதுக்காக எடுப்போம். எடுத்துட்டு உடனே டக்குன்னு யூடியூப் போவோம், ஷார்ட்ஸுக்கு போவோம், எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் போடுறாங்க, என்னென்னலாம் ரெசிபிஸ் செய்யறாங்க, என்னென்னலாம் பண்றாங்கன்னு அப்படியே கை போகும். இப்போ உள்ள ட்ரெண்டு ஷார்ட்ஸ் ட்ரெண்டு. ஷார்ட்ஸ் அப்படியே மூவ் பண்ணி பார்த்து 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 நமக்கு நாமே டயர்டாகி வைப்போம் ஒரு நேரம். சுபஹான் அல்லாஹ். கண்கள் பாதிக்கப்படுது, மூளை பாதிக்கப்படுது, கல்பு பாதிக்கப்படக்கூடியதை எத்தனை பேர் உணர்றோம் சொல்லுங்களேன்? எல்லாமே டோட்டலி ஸ்பாயிலங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஸ்பாயில் பண்ணும். நம்ம சொல்லலாம், அப்படிலாம் இல்ல சிஸ்டர், நான் வந்து அப்படியே கரெக்டா இருப்பேன். இன்னும் பாதிக்கப்படும். ஆதமுடைய மக்கள் எல்லாமே வீக்னஸ் தான். ஆக நம்ம என்ன செய்யணும்னா, நேரம் காலையில கண்ணை விழிச்சு எந்திரிக்கிறதுல இருந்து இரவு வர ஒரு டைம் டேபிள் நமக்கு நாமே போடணும். நமக்கு நாமே பிராக்டிஸ். எனக்கு 60 வயசு ஆகுதுமா, நான் எப்படிமா போடுறது? கண்டிப்பா போடலாம், மனசுலயே போடலாம். வயது வரம்பு கிடையவே கிடையாது. நம்மளுடைய அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு வயது வரம்பு கிடையவே கிடையாது. சோ அதே போல 2வது விஷயம், இது நான் சொன்னது எல்லாமே முதல் கேட்டகரி. முதல் கேட்டகரின்னா என்னது? நம்ம நாமே செல்ஃப் செக் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயத்துல வரக்கூடிய 4 விஷயத்த சொல்லி முடிச்சுட்டேன். எல்லாமே இன்ஷா அல்லாஹ் பண்ணி பாருங்க. அதே போல 2வது விஷயம்,
பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டானா, என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டானா அப்படின்னு நம்ம ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதுல நான் ஒரு 3 விஷயத்த சொல்றேன், ஃபாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். நம்ம கடந்த கால தவறுகளை நினைச்சு வருந்துறோமா? ஆமா சிஸ்டர், நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வருந்துறேன். அப்ப நீங்க டிக் அந்த இடத்துல. நான் கடந்த கால தவறுகளை நினைச்சு வருந்துறேனா, என்னோட மனசு வருந்துதா? கண்டிப்பா அப்ப அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். அந்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாதுன்னு என்னுடைய மனசு உறுதியா இருக்குதா? சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்ததற்கான அடையாளம் அது. பிறருக்கு நான் அநீதி அந்த விஷயத்த நான் செய்யாம நான் இருக்கிறேன். ஆனா செஞ்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னுடைய மனசு ஆர்வப்படுத்துதா? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு அர்த்தம். சுபஹான் அல்லாஹ். இந்த இறுதி 10 நாட்கள்ல அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னீன்னு கேட்டு என்ன அதுக்கு அர்த்தம்? இறைவா, நீ மன்னிப்பவன், நீ மட்டும்தான் மன்னிப்பவன். அதனால இங்க இன்னொரு விஷயத்த சொல்றேன், தயவு செய்து யாரு காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கவே கூடாது. காலில் இல்ல, எம்மா என்னை மன்னிச்சிரு, எம்மா என்னை மன்னிச்சிரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் மன்னிக்க கூடிய ரபுல் ஆலமீன், அல் மாலிக் அல் மலீக். அவன் யாருமே, அல்லாஹுடைய படைப்பிடங்கள் யாருமே யாருக்குமே என்ன செய்ய தேவையில்லை, மன்னிக்க கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு போக தேவையில்லை. தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய விதம் வேற. சோ நம்ம இதுக்குள்ள அர்த்தம் என்ன? இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. அந்த லைன் ரொம்ப சின்னோடுதான், ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு லைன் தான் அந்த லைன். ஆனா அதற்குள்ள பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உள்ள நமக்கு ஹக்கா உண்மையா இருக்கணும். சும்மா அல்லாஹ் என்னகாவும் தொய்பிள் ஆஃபோ பண்ணி அதே போல் 100 தடவை நான் ஓதிட்டேன், 1000 தடவை ஓதிட்டேன், என்னுடைய டைம் டேபிள் ரமதான் டைம் டேபிள் நான் எழுதி வச்சிட்டேன்னு கிடையாது. அது கிடையாது வெற்றி. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அந்த லைனை சொல்லக்குள்ள, அந்த துஆவை ஓதக்குள்ள அப்படியே கண்ணுல தண்ணி வரணும். அல்லாஹ், நான் இவ்வளவோ பாவங்கள் செஞ்சுட்டேன்டா அல்லாஹ், நீ எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்ய சொல்லலையோ அது எல்லாமே நான் மனசால செஞ்சுட்டேன். ஆனா உலகத்துக்கு தெரியாது, என்னுடைய உறவுகளுக்கு தெரியாது, வெளியில உள்ளவர்களுக்கு தெரியாது. ஆனா என் மனசு அறிஞ்சவன் நீ, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுறா வல்ல ரஹ்மானேன்னு நம்மளுடைய கண்ணீர் சிந்தி துவா செய்யக்கூடிய எத்தனை பேர் நம்ம உள்ளங்கள் ரெடியா இருக்கு? ரெடி ஆகணும், ரெடி ஆகணும். அதான் பிராக்டிஸ், இன்ஷா அல்லாஹ். சோ இது எல்லாமே பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம். அதே போல ரமதானுக்கு பின்னால நம்மளுடைய வாழ்வு எப்படி தொடர போகுது? இதுல நான் முக்கியமான ஒரு விஷயத்த இங்க சொல்லியே ஆகணும். இதுதான் முக்கியமான விஷயம். நம்மளுடைய திருமறை குர்ஆன் என்னன்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல சர்வே பண்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய மக்கள், அதாவது ஒவ்வொரு மக்கள் தொகை இருக்கும்ல, ஜியூஸ், யூதர்களு, கிறிஸ்டின்ஸு, ஹிந்துஸு, புத்திசம், அந்த மாதிரி ஒவ்வொரு வகை மக்கள்லயுமே நம்ம முஸ்லிம் மக்கள் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே, மாஷா அல்லாஹ். அதுல 2 எனக்கு சரியா கணக்கு தெரியல, ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சர்வேல சொல்லியிருக்கிற வரைக்கும் நோட்ஸ் எடுத்ததுல ரொம்ப கம்மியான விகிதத்துல மட்டும்தான் குரானே கரெக்டான உச்சரிப்போட ஓதக்கூடியவர்கள் இருக்கிறோமா. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய கவலைக்கிடமான ஒரு விஷயம் தெரியுமா இது? இந்த ரமதான் மாதத்துக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், தயவு செய்து திருமறை குர்ஆன தயவு செய்து கரெக்டான உச்சரிப்புகளோட ஓதக்கூடிய முயற்சியை நம்ம எடுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கு, நம்ம கண்ணை விழிச்சு பாக்குறதே இல்லை. நிறைய 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 விஷயங்கள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ திருமறை குர்ஆனுங்கிறது நம்மளுடைய பொக்கிஷம். திருமணம் ஆகி நம்மளுடைய குழந்தைகளுக்கு அழகான ஒரு வெல்வெட் துணியில போத்தி ஒரு பொட்டிகளை வச்சு கொடுத்து நீ வச்சுக்குமான்னு சொல்லுவதல்ல பொக்கிஷம். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நம்மளும் உணர்ந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேலையே பெண்களாகிய நமக்கு. அப்போ திருமறை குர்ஆனோட நம்ம பயணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எல்லாமே இதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ரமதானுக்கு பிறகு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? திருமறை குர்ஆனோட ஒன்றி இருக்கணும். திருமறை குர்ஆன வாசிக்க நம்மளுடைய மைண்ட் செட்ல இருந்து, உள்ளத்திலிருந்து புரட்டி போடணும். புரட்டி போட்டாதான் நம்ம ஒரு நல்ல மோமீன். அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு முக்கியமா அரபிக் லாங்குவேஜை கத்துக் கொடுங்க. கடைசியா ஃபைனலா சொல்றேன், இது முக்கியமான விஷயம்.
நம்மள கத்துக்க முடியுதோ இல்லையோ, மாஷா அல்லாஹ் நிறைய விஷயம், நிறைய குரூப் இருக்கு, நிறைய விஷயங்கள் நடத்துறாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் ஆயில நீட்டிச்சு கொடுத்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல முறையில அல்லாஹ் இலகுவாக்கி கொடுக்கணும். நம்ம எல்லாருமே அவங்களுக்காக துவா செய்யலாம். இந்த பணி சிறப்பான பணி. அப்ப அரபிக் லாங்குவேஜ்ங்கிறது நம்ம வந்து பிரெஞ்சு கத்து கொடுக்குறோம், ஹிந்தி கத்து கொடுக்குறோம், எல்லாமே கத்து கொடுக்குறோம், அபாக்கஸ் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு பேஸ் அரபிக். அந்த அரபிக் லாங்குவேஜ் இலக்கணத்தை கத்துக்கிட்டா மட்டும்தான் குரானை புரிய முடியும், குரானை விளங்க முடியும், குரானோட தொடர்ந்து பயணிக்க முடியும் நம் வாழ்நாள் ஃபுல்லா. சோ நம்மளுடைய அமானவா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியமா நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அரபிக் லாங்குவேஜை முக்கியமா கத்துக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ரெண்டாவது, நம்ம எல்லாருமே குடும்பத்தோட குரானோட பயணிக்கணும். எப்படி பயணிக்கணும் சிஸ்டர்? எல்லாரும் ஒரு 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 மஜ்லிஸ்ல ஒன்னா சேரணும், ஒன்னா ஓதணும் தர்ஜுமாவோட. ஏன்னா தெரியாம இத்தனை பேர் இருக்கிறோம், ஓதுறோம், சூறா ஓதுறோம், தொழுகிறோம், பண்றோம். ஆனா அதெல்லாம எத்தனை பேருக்கு அர்த்தங்கள் தெரிஞ்சு நம்ம நம்ம புரிஞ்சு நம்ம ஓதுறோம் சொல்றாங்களா? இல்ல, கம்மி, ரொம்ப குறைவு. நான் சொன்ன பர்சன்ட் தான். மக்கள் வந்து ரொம்ப கம்மி நம்மள. இன்ஷா அல்லாஹ் அப்படியே அடியோட தூக்கி எடுக்கணும். அல்லாஹ் நம்ம வந்து சிஸ்டர் நான் ஒரு முயற்சி செல்றதுனால மாறுமான்னு நினைக்க கூடாது. நம்ம யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய முயற்சியானால அல்லாஹ் எதை வேணாலும் மாத்தக்கூடியவன். அப்ப அந்த முயற்சியினால நமக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நமக்கு நம்மளுடைய குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டானா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது. நம்ம நினைக்கலாம் ஆண்களுக்கு வந்து கணவர்மார்களுக்கு வந்து இந்த ஹூர்லின் பெண்கள் பெண்கள் சொல்றான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அப்ப நம்ம போய் இந்த இடத்துல இருக்க முடியாதா? நம்ம நிறைய பெண்கள் நிறைய இடத்துல ஒரு கேள்விகளா அது கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்யறோம்ல, வல்ல ரஹ்மானே என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்றாக சேர்த்து வைடா வல்ல ரஹ்மானேன்னு. அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்யணும்ல. அப்போ நம்ம கபுல் செய்யணும்னா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, அல்லாஹ் சொன்னதை செய்யறோமா? அப்ப அல்லாஹுடைய வார்த்தைகளை நம்மளுடைய மனசுல வாசிச்சு வாசிச்சு நம்ம வந்து உள்ளுக்குள்ளர வச்சு நம்ம பயணிக்க கூடியதா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா நம்மளுடைய மார்க்கத்துல திகச்சிருக்கக்கூடிய நம்ம, இஸ்லாம் மார்க்கத்துல இருக்கக்கூடிய நம்ம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துன்னு சும்மா பேர் தாங்கி அப்படி இல்லாம ரசூல்லாவை நேசிக்கக்கூடிய மூமின் நான் அப்படின்னா ரசூல்லாவுடைய வாழ்க்கையை எடுத்து வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். மாற்றங்களை நோக்கி நம்மளுடைய ரமதான் நாட்கு அப்புறம் நவத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வரலாறுகளை புரட்டணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு விஷயத்த பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க, வரலாறுகளை எடுத்து படிக்க சொல்லுங்க. வரலாறுகளை மறந்த சமுதாயமா இருக்கிறதுனாலதான் நமக்கு இத்தனை பிரிவுகள் இங்க இருக்கு. வரலாறுகள் எதுவுமே தெரியாம போனதுனாலதான் நமக்கு இத்தனை விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஹிதாயத் என்னமா சிஸ்டர்? நம்மள வந்து ஃபாத்திமாவாக, தில்சாத்தாக, சமீமாவாக, ஃபௌசியாவாக, முஸ்லீமாக பிறக்க வச்சிருக்கிறான் பாருங்க அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஹிதாயத், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதம் தான் நம்ம வாழ்க்கையோடைய ஆணி வேர். அதை கொண்டு இந்த ரமதான் மாதத்தை நம்ம இது கவலைப்படாதீங்க, எதுவுமே செய்யல கவலை கொள்ளாதீங்க, செய்ய ஆரம்பிங்க. செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ரமதான் மாதத்துக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எதை எனக்கு சொல்ல வச்சானோ, எதை என்னுடைய மைண்ட்ல வர வச்சானோ அது நம்ம எல்லாருமே செஞ்சு நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக கைகோர்த்து அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம்மளையும் நம்மளுடைய உறவுகளையும் அங்க அப்படியே ஒருத்தங்க பார்த்து அழிச்சு கொண்டு போற அந்த ஒரு கூட்டமாக நம்ம ஆகணும் இன்ஷா அல்லாஹ். சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா.